கௌதம் சொல்லாம கொள்ளாம சாப்பிட்டுட்டு இருக்க. சாப்பாடு எப்படி இருக்கு? ஒரு வார்த்தை இல்ல ஒருத்தி உக்காந்துருக்கனே எடி சாப்பிட்றியா அப்படின்னு கேக்குறியா பாரு. எனக்கு என்ன நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்க இல்ல. நீ வேகும் போதே எடுத்து தின்றுப்ப, யாருக்கு தெரியும்? இதுல வேற மேடம் ஒரு தடவை சாப்பிட வேற கூப்பிடணுமா? அடி போடியங்கிட்டு அவன் அவன் இருக்க பசியில. ஏன் கௌதம் வெளியில வந்து உட்காந்த? போறவி வரவி எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போறா கௌதம். பார்க்கட்டும். ஏன் பார்த்தா என்ன? கௌதம் இது மாதிரி நீ வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டதே இல்லைல்ல, சொல்லு. எங்க நீங்க கூப்பிட்டு விருந்து வச்சீங்க, நான் வந்து சாப்பிட. ஏன் அப்பதா இப்படி உட்காந்துருக்கனே, சாப்பிட சொல்லி யாராவது சொல்றீங்களா பாரு, சொல்ல அப்பதா. ஏய் நீ எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்குருவ. பிள்ளை ஊர்ல இருந்து வந்திருக்கு, அங்க ஆன கஞ்சி கூட குடிக்காம வந்திருக்கு. அதுக்கு தானடி முதல்ல கவனிக்கணும். கௌதம் தம்பி, அங்க உன் மாமியா மீன் வறுத்துக்கிட்டே இருக்கிற. மீன் தின்னுட்டியெல்லாம் நீ போய் பார்த்துட்டு வர சொன்னா. தின்னுட்டா என்ன கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு. நீங்க என்ன அப்படி அப்படியே இருக்க கிண்ணத்துல எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுப்பா. அப்பதான் இரு அப்பதான், நான் என்ன அப்பதான் மிஷினா? டபக்க 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 டபக்கு திங்க ஒன்னொன்னா தானே அப்பதான் சாப்பிட முடியும். இவ்வளவு மெதுவாவா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? வல்லு வதக்க அள்ளி சாப்பிட்டா தானே உடம்பு ஏறும். ஆமா அப்பத்தா, பாவம் அந்த பிள்ளைக்கு சாப்பிடவே தெரியாது, சொல்லி கொடுக்குறியாக்கும். அதெல்லாம் மாமியார் வீடுன்னு கொஞ்சம் டீசெண்டா சாப்பிட்றான் அப்பத்தா. அவங்க வீட்டுல எல்லாம் தட்டோட எடுத்து நக்கிட்டு இருப்பான். அப்படிலாம் கண்ணு வைக்காதடி. ஆரப்பத்தா எப்ப பார்த்தாலும் உன் பேத்திக்கு இதே தான் வேலை. கண்ணு வச்சு தான் நான் இப்படி கருவாடா போயிட்டேன் அப்பத்தா. கண்ணு வச்சு கருவாட போயிட்டானா? அவன் ஏற்கனவே கருவாய் தானே அப்பத்தா. நான் கண்ணு வச்சதுனாலயா போனா? அப்பதா எனக்கு 2 மீன் வச்சு கொண்டாய். உனக்கு இல்லாததா தங்கமேலு? அம்மா தான் இங்க சுட்டுட்டு இருக்கா, போய் வாங்கிக்க. எனக்கு வேண்டாம். ஏண்டி போய் வாங்கிக்க சொல்றல, அதான். இவளுக்கு கொண்டு வந்து ஊட்டி விடணும் அப்பத்தா. ஒன்னும் கேட்கல. டேய் கௌதமே, சொல்லப்பத்தா, நல்லா இருக்கியா? என்ன ஊருக்கு வேலைக்கு போனேன்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா, இங்கே உட்காந்துருக்க? ஆமா, போனேன் வந்துட்டேன். என்னடா போனேன் வந்தேன்ட்டு இருக்க? ஊருக்குள்ள போனியா? எப்ப வந்த? இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அப்பத்தா வந்தேன், காலையில. காலையில வந்தியா? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன உங்க வீட்டுக்கு போனியா? உங்க அம்மாவை பாத்தியா? ஆளு உடம்பு முடியாம இருக்கிறாளே. நான் ஏன் பார்க்கணும்? அது எப்படியே இருந்தா எனக்கு என்ன? ஏய் என்னதான் இருந்தாலும் பெத்த தாயி. பெத்த தாய் தான் மகன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்குது. நான் ஏன் போய் பார்க்கணும்? போகலாம் இல்ல. டேய் வாய் அதிகமா பேசுற, இப்படியெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. கௌதமு என்னதான் இருந்தாலும் அவ உன்னைய பெத்து வளர்த்து ஆளாக்குனவ. இப்படியெல்லாம் பேசாத. போய் பாத்தியான்னு கேட்டேன். அவளுக்கு உடம்பு முடியல, உங்க அப்பங்கார அடி அடின்னு அடிச்சு அவ முடியாம இருக்காடா. போய் ஒரு எட்டு பாடுறா. வந்த வாக்குல இங்கதான் இருக்கியா நீ? அதான் விருந்தெல்லாம் நடக்குதோ? ஆமா, வந்த வாக்குல இங்கதான் இருக்கேன். அப்புறம் விருந்து நடக்காம? எல்லாரும் இவங்கள மாதிரி இல்ல. பெத்த தாய் கூட கிடையாது இவங்க உள்ள பாசம், அது தெரியுமா? அது எப்படி இல்லாம இருக்கும்? அதெல்லாம் அவ பக்கம் இழுத்துக்கிட்டாளுகளே. நாச்சியம்மா பார்த்து பேசு, கண்டதையும் பேசாத, உனக்கு தான் பேச தெரியும்னு. பேசாம கடுப்பேத்தாம போ அப்பதான். அப்பதான் இப்ப நீ வீட்டுக்கே போகலையா? போகலன்னு தமிழ்ல தானே சொல்றேன். உனக்கு புரியாத மொழியில சொல்லிக்கிட்டு இருக்கேன் போகலன்னு. எத்தனை தடவை உன்கிட்ட நான் போகலன்னு சொல்லிட்டு இருக்குது? போகலன்னா விடேன் அப்பத்தா. இங்க பாரு, இப்பெல்லாம் பேசாத ஐயா, அம்படுதான். பேசாம உன் வேலையை போய் பாரு அப்பத்தா. போகிறதுக்கும் போகாததும் எனக்கு தெரியும். டென்ஷன் படாத. எவ்வளவு நேரம் தான் நான் சிரிச்சுட்டே பேசுறது? டென்ஷன் ஆகி தான் நான் ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கேன். தயவு செஞ்சு சாப்பிடும்போது என்னை நிம்மதியா சாப்பிட விடு. கிளம்பு. விருந்து நடக்குதா? விருந்து? ஆமா, வேற யாரும் எனக்கு அக்கறையா விருந்து வைக்க போறா? ஏய் உங்க வீட்டுல கறி குழம்பு நான் கேள்விப்பட்டேன்டா. நீ வருவன்னு தான் செஞ்சிருப்பா போல. நான் வருவேன்னு அதுக்கு தெரியாதே. தெரியாதா? அப்ப நீ வந்ததே அவளுக்கு தெரியாதா? ஆமா. இருக்கட்டும்டா இருக்கட்டும். இதெல்லாம் நடக்கிற போற போக்கு எனக்கு ஒன்றும் சரியில்லை. ரோட்டு கரையில வச்சு விருந்து வைக்கிறாளுகள விருந்து இருக்கட்டும். இது ஒரு ஆள் போதும் அன்பு, குடும்பத்தை காலி பண்ண. அதான் எனக்கு தெரியுமே கௌதம். எப்படி பேசிட்டு போகுது பத்தியா? நேரா எங்க போகும் நீ நினைக்கிற? ஏறங்க எங்க வீட்டுக்கு தான். நேரா முள்ளையத்திட்ட போகும். என்னடி உன் மகன் வந்துட்டானே உனக்கு தெரியுமாங்கும். இதான் நடக்கும். கரெக்டா கெஸ் பண்ற, என்ன மாதிரியே. கௌதம் அவங்க கூட பழகுனவங்க தானே நம்ம, நமக்கு தெரியாதா என்ன? நீ சாப்பிடு கௌதம். சும்மா எனக்கு கொஞ்சம் கூட அங்க போறதுக்கு விருப்பம் இல்ல. சும்மா ஆள் அழுக்கு நெய்ங்கிறாக. நான் ஏன் போகணும்? அங்கே ஏன் போகணும்? நான் பாட்டுக்கு இங்கே இருந்துட்டு போறேன். உங்க அம்மாக்கு என்ன ஆம்பளை பிள்ளையா இருக்கு? நான் ஆம்பளை பிள்ளையா இருந்துட்டு போறேன்.
கௌதம் தம்பி இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சு பார்க்கலடா. விடு அப்பத்தா, எதுக்கு அழுகிறப்ப? இல்ல உங்க அம்மாக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு, நான் இருந்துட்டு போறேன்னு சொல்றேன்ல, அதை கேட்டுதான். இதுக்கு போய் அழுவ? உண்மைதானே, நான் தானே அப்புறம் மருமகனாவும் மகனாவும் இருக்கணும், அதை தான் சொல்றேன். ஆமையா, ஆமா ஆமா. விடு அப்பத்தா, நீ ஏன் அழுகிற? என்ன பண்ண? என் தலையெழுத்து பிளான் நடக்கணும்னு இருக்குது, என்ன செய்ய? எங்கங்க நீங்க மட்டும் வந்திருக்கிய, கௌதம காணோம். பேசாம போயிரு. வர்ற கோபத்துக்கு உன்னெல்லாம் என்ன செய்வேனே தெரியாது. அவன் எப்படி இங்க வருவியான்? அவன் எப்படி வருவான்? உன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? அவன் எப்படி வருவான்? உன்னால என் புள்ள உறவும் போயிடுச்சுடி. என்னங்க பேசுறீங்க? நான் என்னங்க பண்ணேன்? அவனை இங்க வர மாட்டானா? அப்ப எங்கங்க அவன் போயிட்டான்? ஏங்க நீங்க தானே வரானா பஸ்ல, நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு வரேன் நீங்களேங்க, அப்ப வரலையா அவன்? ஏன் வரல? வந்தானே, பஸ்ஸில் விட்டுலாம் இறங்கி நின்னானே. ஏன் என் வண்டியில கூட ஏறினான். ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் நான் வரமாட்டேப்பான்னு சொல்லிட்டான். ஏங்க இது அவன் வீடு தானங்க, அவன் வீட்டுக்கு அவன் வர்றதுக்கு எதுக்குங்க வர முடியாதுன்னா? உன் மூஞ்சில தான் முழிக்க மாட்டானாம்ல, பின்ன இப்படி இந்த வீட்டுல நீ இருப்பியே அவன் வருவான்? ஏன் மூஞ்சிலையா? ஏங்க அவனை 10 மாசம் பெத்த தாயிங்க நானு, ஏன் மூஞ்சில அவன் முழிக்க மாட்டானா? என்னங்க பேசுறான்? நான் என்னங்க பெரிய பாவியா? அப்படியா அவனுக்கு நான் பாவம் பண்ணேன்? சொல்லுங்க. ஏன் மூஞ்சில முழிக்க மாட்டான்னு அவன் சொல்றான்னா என்னங்க நான் அப்படி பாவம் பண்ணேன்? ஐயோ, நடிக்காத சரியா? கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ண அவனுக்கு. இப்ப அவன் எங்கங்க போயிட்டான்? ஏன் அவனுக்கு வீடு வாசல் சொந்த பந்தம் யாருமே இல்லையா? அவன் பொண்டாட்டி இருக்கு, அவங்க மாமியார் வீடு இருக்கு, அங்கே போயிட்டான். என்ன அங்க போயிட்டானா? அங்க போய் அவன் ஒரு நாள் கூட இருப்பானாங்க? ஏன் இருக்க மாட்டான்? ஏன் இருக்க மாட்டான்? அங்க என்னங்க ஆன ஃபேன் கூட இல்லையேங்க, ஒரு வசதி இல்லையேங்க. ஃபேன் இல்லைன்னு நீ நினைக்கிற. ஃபேன் இல்லைன்னா இருக்க முடியாதா? அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் மனசு இல்லையா? நான் பிள்ளை போய் எப்படிங்க அந்த வீட்ல இருக்கும்? இங்க பாரு, இந்த பேச்சை விடு. அவன் வர முடியாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டியான். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், வர முடியாதுப்பான்ட்டான். இல்லைன்னா என்னை விட்டுருங்கப்பா, நான் நடந்து போய்க்கிறேன்ட்டான். என்னை என்ன பண்ண சொல்ற? சரின்னு அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வரேன். என் மகன் இப்படி மாறுவான்னு நான் நினைச்சே பார்க்கலையே. அம்மா அம்மா அம்மான்னு உசுர விடுவானே. எங்காவது ஊருக்கு போயிட்டு வந்தா எனக்கு பிடிச்சதா பேக்கரியில பார்த்து பார்த்து வாங்குவானே. என் பிள்ளை இன்னைக்கு என்னை பார்க்க கூடாது, என்னை பார்க்க பிடிக்கல, என் மூஞ்சில முழிக்க பிடிக்கலன்னு வராம இருக்கா? என்னாச்சு அழுதுகிட்டு இருக்கா? என்னப்பா திருப்பி அடிச்சிங்களா? ஏப்பா இப்படி இருக்கீங்க? அப்படி அம்மா என்னதான் பண்ணுச்சுன்னு சப்பு சப்புன்னு அடிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அதை பார்த்தா எப்படி தெரியுது? அடிக்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட இருக்கா? கௌசி, நான் ஏன் இதை அடிக்க போறேன்? அடிச்சு அடிச்சு மழுங்கி போச்சு. நான் இதை அடிச்சேன்னா அதுக்கு மரியாதை இல்லாம போயிடும் அடிக்க. நான் ஏன் அடிக்கல? அடிக்கலாம் இல்லை. கௌசி, உன் அண்ணங்காரன் ஊர்ல இருந்து வந்திருக்கியாண்டி. வந்துட்டு நான் இங்க இருக்கணும், அந்த வீட்டுக்கு வரமாட்டானாண்டி, என் மூஞ்சில முழிக்க மாட்டானாண்டி, இனிமே இங்க வரமாட்டேன், மூஞ்சில முழிக்க மாட்டேன் அப்படின்னு அம்பு பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கேன்டி. அங்கதான் இருப்பானாண்டி. மா, கௌதம் அண்ணா அப்படி அங்க இருக்கும்? விளாடாதம்மா, போய் சொல்றியா? அப்பா உன்கிட்ட விளாடுறாருமா. அதெல்லாம் கௌதம் அண்ணா எங்க போயெல்லாம் இருக்காது, வந்துடும், போய் பார்த்துட்டு வந்து அவளை. கௌசி, இல்லம்மா, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டியாம்மா. அங்க நான் வரலப்பா, என்னை விட்டுருங்க, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ட்டான். எப்படிப்பா வாங்கியிருப்பான்? கல்யாணம் ஆகி கூட ஒரு நாள் கூட அவன் போய் தங்கினது கிடையாதேப்பா, சும்மா சொல்லுவான்ப்பா. இல்லம்மா, நான் எவ்வளவோ கேட்டுட்டேன், இருக்க மாட்டேன்ட்டான். ஏலே இந்தரா, என்ன? இவ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? போட்டி அடி. ஏண்டி முல்ல, உனக்கு அறிவே இருக்காதா? இவகிட்ட எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருப்பியா அவங்கிட்ட? நான் எதுக்கு இதை போய் அடிக்க போறேன்? நடக்கிற விஷயத்த தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத. நான் சொல்றத முதல்ல கேளு. நடக்கிற கூத்து என்னன்னு தெரியுமா உனக்கு? வாரேன் உன் வீட்டுக்கு வரலாம்னு உன் மாவங்காரன் இங்கே ரோட்டுக்காரில் உட்காந்து விருந்து வச்சுக்கிட்டு இருக்காள். உன் மாயங்காரனுக்கு விருந்து, நல்ல தலைவாழ விருந்து. அத்தை என்ன சொல்றியா? என் மகனுக்கு விருந்தா? ஆமா, அவன் மாமியாக்காரி நல்லா நடு வீட்டுக்குள்ள உட்காந்து விருந்து வைப்பாளா, வாசல்ல உட்கார வச்சு விருந்து வச்சிருக்கிறா. என்னத்த சொல்ல? வீட்டுக்கு போனியாடா? எப்படா வந்தேன்னு கேட்குறேன். நான் ஏன் அங்கே போகணும்? நான்லாம் போக முடியாது, இங்கே தான் இருப்பேன். எப்படி தெரியுமா உன் மாவங்காரன் பேசுறான்? பேச முன்னாடி அவன்கிட்ட அந்த மாதிரி பேசுறியா? அத்தை இப்ப பாத்தீங்களா நீங்க அவனை? பார்த்துட்டு தான் நீ நேரா இங்க வாரேன். மா, உடனே வந்து இவகிட்ட நீ சொல்லிடணும், அவன் மாமியா வீட்டில் அவன் சாப்பிட்றான், உங்க எல்லாத்துக்கும் என்ன? அவன் இங்கே வர முடியாதுன்னு பிடிக்கலன்ட்டான். வேற எங்கேயுமா போனா
அவன் பொண்டாட்டி இருக்க வீட்டில் இருக்கான். அவனை தயவு செஞ்சு யாரும் வம்புளிக்காம விட்டுருங்க, அவன் பொழப்ப பார்க்கட்டும். அத்தை வாங்கத்த, நான் எப்படி என்னதாண்டா உன்னை பண்ணேன்? நான் என்னடா பாவம் பண்ணிட்டேன் உனக்கு அப்படி? என்னை ஏன்டா அப்படி ஒதுக்கி தள்ளுற? என்ன ஏதுன்னு அவன்கிட்ட போய் நான் கேள்வி கேட்டே ஆகணும் தே. நீங்கள் வாங்க, நான் போவோம் வாங்க. கௌசி நீயும் வாடி, உன் அண்ணங்கிட்ட போய் கேட்போம். அந்த வீட்லயே அவன் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலல்ல? போயிருவேணுமே. அவன் தான் வர பிடிக்கலன்னா நீயும் பேசாம அக்கடான்னு ஈரே. என்ன காரணமும் நான் தெரிஞ்சுக்கணுமுங்க. அது எப்படி? நான் அப்படி என்னத்தை பண்ணிவிட்டேன்னு இப்படி கோவத்தில் என் மேலே இருக்கிறியா? ஆ, நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், அவனா என் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இருக்கட்டும். எனக்கு என்ன இந்த வீடு சொந்தமா? நான் இன்னைக்கோ நாளைக்கோ போய் சேர்ந்துருவேன். பின்னாடி அவன் தானே என் பொண்டாட்டியோட வாழ போகிறான் அந்த வீட்டில். ஏன் மேலே கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராமல் இருந்தால் என்ன காரணம்? நான் போய் இப்போவே கேட்குறேன், வழியை விடுங்க. எங்கிட்ட போய் தொலை, என்னமோ பண்ணி தொலை, நான் ஏன் கேட்க போறேன்? வாங்க. இதெல்லாம் திருந்தவே திருந்தாது. சரி, அவன் மனசு மாறிட்டு அவனா வந்துருவேன்னு நினைக்கிதா பாரு. திரும்பி போய் அவன்கிட்ட ஏதாவது வம்புழுக்கணும். கௌதம, டேய் கௌதம, அம்மாடா, ஏன்டா அந்த பக்கம் திரும்பிட்டு நிற்கிற? டேய் திரும்பிடா அந்த பக்கம். கௌதம, டேய் உன் அம்மாடா, நானு யாரையோ ஒருத்தியை பார்க்குற மாதிரி கூப்பிட்டதும் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறியடா. டேய் பாரு அம்மாவை. அன்பு, நான் யார்கிட்டையும் பேசுறதா இல்லை. தயவு செஞ்சு போ சொல்லிடு அவங்க எல்லாரையும். சும்மா என்னை வந்து எதுவும் பேசக்கூடாது. நான் அப்புறம் கடுப்பாயிருவேன்னு சொல்லிடு அன்பு. போ சொல்லு முதல்ல. ஏண்டா என்கிட்ட பேச மாட்டியா? அம்மா என்னடா பாவம் பண்ண அப்படி உனக்கு பெருசா? சொல்லியா சொல்லு. அம்மா அப்படி என்ன பாவம் பண்ண உனக்கு? ஆ சொல்லியா? நான் தான் திருந்திட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா? நம்ம வீட்டுக்கு வாயா. நம்ம வீட்டுக்கு வர முடியாது நீ சொன்னியாம்ல, ஏன் வர முடியாதுன்னா? அம்மாடா, நான் உன் அம்மா. ஏன் அம்மா மூஞ்சில முழிக்க மாட்டேன்னா? அன்பு, போ சொல்லிடு. ஷோ, எனக்கு இந்த குரலை கேட்டாவே கடுப்பா இருக்குடி. போ சொல்லு, அவ்வளோதான். நான் எழுந்து போயிடுவேன். இல்லைனா சாப்பாடு எடு, வீட்டை லாக் பண்ணி வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுவோம். டேய் என்ன பாடுறா? டேய் கௌதம, டேய் இங்கே பாடுற அம்மாவை. ஏண்டா என்னை பார்த்து பேச மாட்டியா? எம்புட்டு நேரம் உன்னைய கூப்பிடுறா கௌதமு கௌதமுன்னு. உன் வாயில் என்ன இருக்கு? முத்தா இருக்கு கொட்டி போக? அவகிட்ட என்னன்னு தான் கேட்டானடா. பெத்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுத்துற பாரியா கௌதமு. ஏலா பாடுறா, அம்மாவை பாடுறா. என்னடா பார்க்க கூட சங்கடப்படுற? அந்த அளவுக்கு பாவி ஆயிட்டேனா நான்? இங்கே பாடுறா, நம்ம வீட்டுக்கு வாடா போவோம். இங்கே என்னடா பண்ணுற? வாடா போவோம். அன்பு, ஒரு அளவு தான். போ சொல்றியா இல்லை நான் எழுந்து போக வாடி? சாப்பிடணுமா உனக்கு வேணாமா? பாருத்த, என் மகன் திரும்ப மாட்டேங்கிறான். நான் என்னத்த பண்ணேன்? அத்தை சொல்லுத்த அவன்கிட்ட. கௌதம திரும்பியா, அம்மாவை பாரியா. எம்புட்டு நேரம் அழுகுறா கத்துறா, பாடுறா பாடுறா பாடுறான்னு. ஏண்டா அப்படி பண்ற? ஏன் பார்த்தா குறைஞ்சா போயிருவ? பார்த்து தான் தொலையேண்டா.